அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சப்பத் அப்படின்னா என்னன்னா நாசமடைதல், அழிந்து போதல், இறந்து போதல் இந்த அர்த்தத்தில் வரும். சரிங்களா? எதா அப்படின்னா என்ன அப்படின்னா கைகள் அப்படின்னு அர்த்தம் வரும். கைகள், இரு கைகளுக்கு எதான்னு சொல்லுவாங்க. அபி அப்படின்னா ஃபாதர், அதாவது தந்தை அப்படின்னு அர்த்தம். லஹப் அப்படின்னா லஹப்னா we already know லஹபுங்கிறவர் ரொம்ப கொடுமையான ஒருத்தனா ஒரு ரசூலா காலத்தில் இருந்தான். அது யார் அப்படின்னா ரசூலாவுடைய சிறிய தந்தையில் ஒரு ஆள், அவரும் ஒரு தந்தை தான். அப்போ அவரை வந்து அல்லாஹ் என்னன்னா சபிக்கிறான். சரிங்களா? அந்த இதுதான் இந்த குரானுடைய வசனமாக இருக்கும். சரிங்களா? அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ லஹபுடைய தந்தை இருக்கு இல்லையா, லஹபுடைய லஹபின் அப்படின்னா லஹபுடையன்னு அர்த்தம் வந்து. லஹபுடைய தந்தை இருக்கு இல்லையா, லஹபுடைய தந்தை அதாவது அபு லஹப் அப்படிங்கிறவன். சரிங்களா? லஹபுடைய தந்தை அப்படிம்பாங்க அபு லஹப். அந்த அபிலஹபுடைய என்ன அப்படின்னா கைகள் என்ன அப்படின்னா தப்பத் நாசமடையட்டும் அப்படின்னு அல்லா சொல்றான். சரிங்களா? இன்னும் சப்பனா அவன் நாசமடைவானாக, அவன் நாசமடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்றான். சரிங்களா? 2வது வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மா அப்படின்னு அர்த்தம். மா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வரும். அது இன்னொன்று வந்து மா வந்து என்ன அப்படிங்கிற அர்த்தமும் வரும். சரிங்களா? மா வந்து இல்லைங்கிற அர்த்தத்தை வரும். இந்த ஃபர்ஸ்ட் மா இல்லைங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அகுனா அப்படின்னா பயனளிக்கவில்லை. மா அகுனா அப்படின்னா பயனளிக்கவில்லை. அன்ஹு அவனுக்கு பயனளிக்கவில்லை. சரிங்களா? மா லுஹு அப்படின்னா அவனோட, ஹூனா அவனுடைய. அப்போ மா லுஹு அப்படின்னா அவனுடைய செல்வம். இன்னும் மா மா எந்த ஒன்று என்றால் என்ன அப்படின்னா இன்னும் என்ன அப்படின்னா மா என்ன, இந்த இடத்துல என்னன்னு வந்துடும். சரிங்களா? இன்னும் என்ன அப்படின்னா கெசப் அப்படின்னா அவன் சம்பாதித்தான் இல்லையா, அந்த சம்பாத்தியமும் என்ன அப்படின்னா அவனுக்கு பயனளிக்கவில்லை அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து சொல்றான். இஸ்லா அப்படின்னா அவன் எரிக்கப்படுவான் என்று பொருள். சரிங்களா? அவன் எரிக்கப்படுவான், பிரவேசிப்பான். எப்படி நாரன், அதாவது நரக நெருப்புல என்ன செய்வான் அப்படின்னா பண்ணுவான். அது எப்படிப்பட்ட நரக நெருப்பா இருக்குன்னா லாத்த லஹபின் அப்படின்னு சொல்றான். லதாத்த லஹபின் அப்படின்னா அதாவது மறுமையில கொழுந்து விட்டறைக்கூடிய நெருப்பாக அது இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நெருப்புல வந்து அவன் என்ன செய்வான் அப்படின்னா எரிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வம்ராத்துஹு அப்படின்னா ஹூனா அவனுடைய, இம்ரா அப்படின்னா மனைவி. சரிங்களா? அப்போ அவனுடைய மனைவியும், இன்னும் அவனுடைய மனைவியும். ஹம்மா லட்ச அப்படின்னா என்னன்னா அவ வந்து விறகு சுமக்கக்கூடியவள். அதாவது ஹம்மா லட்ச அப்படின்னா அவள் சுமக்கக்கூடியவள். எதை சுமக்கக்கூடியவள்? ஹத்தப், விறகை சுமக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபீனா லே அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன ஜீதிகா அவளுடைய அதாவது அவளுடைய கழுத்தும் என்ன அப்படின்னா என்ன